எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கடந்த இரவெல்லாம் நல்லா தூங்கியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இது ஒரு கலக்கம், ஒரு பயம் உங்களுக்குள்ளாக இருந்திருந்தால் கர்த்தர் அதை நிச்சயம் மாற்றி போடுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. நீங்கள் பயப்படுகிற காரியம் எதுவும் உங்களுக்கு நடக்காது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்துவார். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம், ஆசீர்வாதமான வசனம் என்ன என்று பார்ப்போம். அது 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் அதோடைய 5வது வசனம். உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்னென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்னென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் வேலை செய்கிற உங்களுடைய பொசிஷனை கர்த்தர் நிலைக்க பண்ணுவார், உயர்வுகளை கொடுப்பார். சிலருக்கெல்லாம் யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி இந்த சீட்டில் உட்கார்றவங்களுக்கு நாளைக்கு அதே சீட்டில் உட்காருவாங்கன்னு அவங்களுக்கே என்ன சொல்கிறது, நம்பிக்கையே இருக்காது. காரணம் என்ன? அவ்வளவு காம்படிஷன், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டங்களை சந்தித்து கொண்டே இருப்பாங்க. எப்படி தான் இவங்களை தள்ளலாம், எப்படி இவனை அங்கே போஸ்டிங்கில் வந்து மாற்றலாம், எப்போ இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கலாம், எப்போ இவனை அலைய விடலாம், இப்படியெல்லாம் யோசித்து பலர் சில சட்டங்களை, சில யோசனைகளை யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சிங்காசனத்தை அவர் நிலைக்க பண்ணுவார். நீ உட்காருகிற நாற்காலியை அவர் உறுதிப்படுத்துவார். உன்னுடைய வேலையை அவர் உறுதிப்படுத்துவார். சமீப நாட்களில் இந்த கொரோனா என்கிற வியாதி வந்தது. முழு உலகமே இருண்டு போன சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அநேகர் வேலை இழந்தார்கள். சிலர் சொன்னார்கள், இந்த வேலை எனக்கு நிரந்தரமான வேலை, இந்த வேலையில் இருந்தால் போதும் என்னுடைய குடும்பம் வாழ வைக்க முடியும், அது இது என்று சொல்லி தன்னுடைய வேலையின் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து எல்லாரும் வேலை வேலை என்று ஓடினார்கள். ஆனால் பெரிய 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 கம்பெனிகள், தொழிற்சாலைகள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆள் குறைப்பு என்கிற பேரில் அநேகரை வெளியே அனுப்பினார்கள். அநேகர் தள்ளாடினார்கள். அநேக கம்பெனி, அநேக முதலாளிகள் தள்ளாடி நின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சிங்காசனங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டு போன சூழ்நிலை. ஆனால் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் உன்னுடைய சிங்காசனத்தை அவர் நிலைத்திருக்க பண்ணுவார். கர்த்தர் நம்மை நிலைத்திருக்க செய்ய வேண்டும். நம்முடைய சிங்காசனம் உறுதியாக இருக்க வேண்டுமே. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. நம்முடைய ஆசீர்வாதம் நல்லா கவனிங்க. உங்கள் கையில் வர ஆசீர்வாதம் உங்கள் கையில் நிலைத்து இருக்கணும்னா கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று பார்ப்போம். அதே 9வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாய். ஆனால் நன்றாய் கவனிங்கள், உண்மையாயிருக்க வேண்டும், அதை நீ செம்மையாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு உத்தமம், செம்மையும் இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை நிலைத்திருக்க செய்வார், உங்களை வாழ வைப்பார், உங்களுடைய சிங்காசனத்தை அவர் உறுதிப்படுத்துவார். நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மேன்மைப்படுத்தி நிறுத்தும், எல்லா தடைகளையும் நீக்கும். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் வேலை ஸ்தலத்தில் நல்ல சமாதானத்தை தாரும். இன்றைக்கி அங்கும் இங்குமாய் நிம்மதி இல்லாமல் அலைகிற சூழ்நிலைகள் உண்டப்பா. அத்தனை பேருடைய போராட்டங்களும் மாறட்டும். ஆண்டவரே, வேலையில் வருகிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். சமாதானத்தின் நாட்களை தேவை கட்டளிடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இதுவரை கண்டிராத ஒரு சமாதானம், சந்தோஷம் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், பலப்படுத்தி நிலைநிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.